ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று என்னோடு கூட வேத புத்தகத்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தை என்ற பெயர் இருக்கிறது. 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பரலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி ஆகிய 3 பேர் சாட்சியிடுகிறார்கள், மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ஆகிய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஆகிய வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை சிருஷ்டிக்கிற வார்த்தை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாவது குறிப்பாக வார்த்தையாக வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள வார்த்தை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படி தொடங்குகிறது: ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வார்த்தையை குறித்து 2 விசேஷமான காரியங்களை அங்கு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, ஆதி முதல் இருந்ததும். Jesus the word was a living word. இந்த வார்த்தை எப்பொழுது இருந்திருக்கிறது? ஆதி முதல் இருந்ததும். பிரியமானவர்களே, 2 காரியங்களை கவனிக்க வேண்டும். இங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிற வார்த்தை அவர் அறிவுபூர்வமாய் அறிந்த வார்த்தை, அவர் அனுபவமாய் அறிந்த வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2மே நமக்கு அவசியம். வார்த்தையை குறித்த அறிவும் இருக்க வேண்டும், வார்த்தையை குறித்த அனுபவம் இருக்க வேண்டும். நம்ம பொதுவாக கேலண்டரை பார்க்கிற போது நமக்கு 2005, 2000, 1900, 1800 ஆண்டை பற்றியெல்லாம் பேசுகிறோம். இன்னும் அதற்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் BC என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையானவர் எப்பொழுது இருந்திருக்கிறார் என்றால் ஆதி முதல். ஆகவே தான் வேதத்திலே அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஆல்ஃபா. வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து யார்? ஆல்ஃபாவாக இருக்கிறவர், ஆதி முதல். பிரியமானவர்களே, மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் வார்த்தையாக ஜீவனுள்ளவராயிருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வார்த்தையானவர். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படி சொல்லுகிறார்: நாங்கள் கேட்டதும், நாங்கள் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், நாங்கள் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை, த லிவிங் வேர்ட். பிரியமானவர்களே, நிறைய பேர் பேசுகிறார்கள், வார்த்தையினால் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். பேசினோர் எல்லாரும் உயிரோடு இல்லை. பேசினவர்களுடைய வார்த்தை என்றும் நினைக்கப்படும் என்று சொல்லவும் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகி இருக்கிற வார்த்தையானவர்
ஆதி முதல். பிரியமானவர்களே, ஃப்ரம் எவர்லாஸ்டிங் அண்ட் எவர்லாஸ்டிங். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருக்கட்டும். 2வது வசனத்திலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே போட்டிருக்கிறது, நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவன், த லைஃப் தட் இஸ் எவர்லாஸ்டிங். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். வார்த்தையாகிய, ஜீவனுள்ள வார்த்தையாகிய அவர் நமக்குள்ளே பிரவேசிக்க இடம் கொடுக்கிற போது அந்த ஜீவன் நமக்குள்ளே நித்திய ஜீவனை கட்டளையிடுகிறவராக, அருளி செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் ஆரம்பத்தை எப்போதிலிருந்து இந்த வார்த்தை இருக்கிறது நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. காரணம், அது ஆதி முதல் இருக்கிற வார்த்தை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையாகிய வெளிப்பட்ட இயேசு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தைகள். The words that I speak to you are life and truth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, முதல் முறையாய் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது தேவனுடைய அதிசயமான தூதர்களை கொண்டு தேவன் அந்த அப்போஸ்தலர்களை விடுவித்து வெளியே கொண்டு வருகிற போது அங்கே அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்கள். கோ அண்ட் ஸ்பீக் வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப். பிரியமானவர்களே, தேவன் நமக்குள்ளே இருப்பாரானால், வார்த்தையாகி அவர் நமக்குள்ளே இருக்கிற போது நமக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய கட்டளை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் உங்கள் வார்த்தையை அல்ல, சாதாரணமான வார்த்தை அல்ல, ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்கள். ஹல்லேலூயா! தேவன் நமக்குள்ளே வார்த்தையாக வாசம் செய்கிறார். நமக்குள்ளேந்து அவர் பேச இடம் கொடுக்கிற போது நம் வாயிலே ஜீவனுள்ள வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள். இது அறிவு மட்டுமல்ல. நீங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தையும் நீங்கள் கவனிக்கிற போது வேதம் காண்பிக்கிறது அவருடைய அனுபவம். வாட் வாஸ் his எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் திஸ் வேர்டு? பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் அவரை மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற போது, இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று அழைக்கிற போது, இந்த இயேசு கிறிஸ்து ஆகிய வார்த்தை ஜீவனுள்ளவராய் நமக்குள்ளே இறங்குகிறார். மரித்து போன நம்முடைய வாழ்க்கை, மரித்து போன நம்முடைய எண்ணங்கள் நடுவிலே ஒரு ஜீவனுள்ள வார்த்தை உள்ளே இறங்குகிறது. இந்த இந்தியாவிலே பெரிய அப்போஸ்தலனாய் விளங்கிய சாது சுந்தர் சிங் என்ற ஐயாவை குறித்த சாட்சியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சீக்கிய குடும்பத்திலே பிறந்தவர், இயேசுவை அறியாதவர். ஆனால் சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற தாகம் அவருக்குள்ளே இருந்தபோது இயேசு வார்த்தையாக அவருக்கு தரிசனமானார். இந்த ஜீவனுள்ள வார்த்தை அவருக்குள்ளே கடந்து வந்தது. அவர் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை பிரகாசம் அடைந்தது. உள்ளே அகத்திலே இருந்த பிரகாசம் அவர் முகத்திலேயும் வெளிப்படையானதாக அவரை பார்த்தவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர் முகத்தில் அப்படி ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம். காரணம், அவருக்குள் இருந்த ஜீவ வார்த்தை. He experienced the living word. இயேசுவை வார்த்தையானவராக நாம் அனுபவிக்க முடியும். சாது சுந்தர் சிங் ஐயா போன இடமெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு தேவ கனமான பாத்திரமாக அவர் விளங்கினார் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை ஆசீர்வாதம்! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, மரித்து போன வார்த்தைகளை அல்ல, ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். இயேசு ஆகிய வார்த்தை உங்களுக்கு நித்திய ஜீவன்.
அற்பமான ஜீவன் அல்ல, நித்திய ஜீவனை உண்டாக்குகிறவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இருளடைந்த என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் இந்த இயேசுவை அழைக்கும்படியான வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. தோல்விகள், தாக்கங்கள், போராட்டங்கள் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நேரம் என்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு முழு இருதயத்தோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே, இருளான என் வாழ்க்கையிலே வாரும் அப்பா, நம்பிக்கையற்ற வாழ்க்கை, போராட்டம், கேள்விக்குறிகள் நிறைந்த என் வாழ்க்கையிலே வாரும் என்று கூப்பிட்ட போது இயேசு என் உள்ளத்திலே வந்து என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கினார். நித்திய ஜீவ வார்த்தை எனக்குள்ளே இறங்கினது. 1980 டிசம்பர் மாதம் இயேசுவை சொந்த இரட்சகராய் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. சாபமான என் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறினது. இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது. துக்கம் நிறைந்த வாழ்க்கை தேவனுடைய துதிகளை விளங்க பண்ணுகிற வாழ்க்கையாய் மாறிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அப்படித்தான். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசுவானவர் வார்த்தையாக, ஜீவனுள்ள வார்த்தையாக வருகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையிலே பெரிய திருப்பங்கள். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாக்கியங்களை வாசிக்கிற போது அங்கே பேதுரு அப்போஸ்தலன் இப்படி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் வார்த்தையை அறிந்து மட்டுமல்ல, அனுபவிக்கிறாரும் இந்த உலகத்தில் இருந்தார். 16ஆம் வசனத்திலே அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம் என்று எழுதியிருக்கிறார். இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய மகிமை, ஐ விட்னஸஸ் ஆஃப் ஹிஸ் மேஜஸ்டி. பிரியமானவர்களே, 17ஆம் வசனத்தை சொல்லுகிற அந்த வார்த்தையை நாங்கள் கண்டோம். we saw him. 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். we heard him. நாங்கள் அவரோடு கூட அந்த உன்னதமான மலையிலே நின்ற போது அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். we saw the glory of the word. பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கு அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவார். ஜீவனுள்ள வார்த்தையாக நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு அந்த அனுபவத்தை தாரும். ஜீவனுள்ள வார்த்தையாகி இயேசு எனக்குள்ளே இருந்து அந்த மகிமையை நாங்கள் காணும்படி, கேட்கும்படி, தொடும்படி, அனுபவிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை இயேசு தர விரும்புகிறார். நாம் ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக புதுப்பிக்கப்படும். பயப்படாதிருங்கள், ஜெபிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். இருக்கிற இடத்திலே உங்கள் இருதயத்தின் மேல் கையை வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவனுள்ள நித்திய ஜீவனுமான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க வல்லது. உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் வார்த்தையாகிய நீர், நித்தியமாயிருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தகப்பனே ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறட்டும். தகப்பனே, சகலத்தையும் புதிதாக்குகிறவர் அல்லவா நீர். கிருபை தாரும், ஆசீர்வதியும். இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்குகிற தேவன் நீர். ஜீவனுள்ள வெளிச்சமாகிய வார்த்தையாகிய நீர் ஒவ்வொரு இருதயத்தையும் பிரகாசிக்க வல்லவர் அப்பா. பாவத்தினால், நோயினால், பிசாசின் கிரியைகளினால், பொறாமையினால், வேதனையினால் கஷ்டப்படுகிற, குறைவினால் தடுமாறுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற ஜீவனுள்ள வார்த்தையாகிய நீர் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படி செய்யுங்க தகப்பனே. நீ சந்தியும் தகப்பனே. யாரெல்லாம் புலம்புகிறார்களோ, இந்த வாழ்க்கை ஏன் வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை முடியட்டும் என்று விரும்புகிறீர்கள், நொந்து போயிருக்கிறார்களோ, சோர்ந்து போயிருக்கிறார்களோ, இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து கொள்ளும். அன்பு சகோதரன் சகோதரி, அந்த வாலிபன், அந்த வாலிப பிள்ளைக்கு இறங்குகிற கர்த்தர் தகப்பனே, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில் ஒரு பேர் ஒளி வீசட்டும். அற்புதங்களை எடுத்து கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.